வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர். புதுச்சேரியில் மது போதையில் அரசு பேருந்து கண்ணாடியை கல் வீசி உடைத்து ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆளுநர் இதற்கு அனுமதி தரக்கூடாது என கோரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பைக்கில் வந்த வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்த முதியவர் அமலநாதன் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை காமராஜர் சாலையிலிருந்து கோவிந்த சாலை சந்திப்பு அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சி செய்தார். அப்பொழுது அதிவேகமாக வந்த பைக் சைக்கிள் மீது மோதியதில் பைக்கில் வந்த மனோஜ்குமார் மற்றும் சைக்கிளில் வந்த அமலநாதன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மனோஜ்குமாருக்கு கடந்த 3 நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து குறித்து சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அதிவேகமாக பைக்கில் வந்த மனோஜ்குமார் கண்ணிமைக்கும் நேரத்தில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற அமலநாதன் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் தரதரவென இழுத்து செல்லும் பரபரக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் தேசிய அளவிலான குதிரை ஏற்ற போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர். ஆரோவில்லில் குதிரை ஏற்ற பயிற்சி பள்ளி சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான குதிரை ஏற்ற போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் 25ஆம் ஆண்டு போட்டி கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இதில் சென்னை, மும்பை, பெங்களூரு, உதகமண்டலம் உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து 100 குதிரைகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட குதிரை ஏற்ற வீரர்கள் கலந்து கொண்டனர். தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 6 மணி வரையும் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. தடை தாண்டுதல், நடைபயிற்சி, குதிரை மற்றும் வீரர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் குதிரையேற்ற வீரர்கள் தங்கள் அபார திறனை வெளிப்படுத்தி அசத்தினர். இறுதியில் ஸ்பைடர்மேன், கவுபாய், பேட்மேன் உள்ளிட்ட பிரபல கார்ட்டூன் கதாபாத்திரங்களில் இளம் வீரர்கள் குதிரையில் வந்து அலங்கார நடை நிகழ்வில் பங்கேற்று பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை, மேல்மருவத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குதிரையேற்ற வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர். புதுச்சேரியில் மது போதையில் அரசு பேருந்து கண்ணாடியை கல்வீசி உடைத்து ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் மூலம் பிஆர்டிசி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பிஆர்டிசி பேருந்து வீராம்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது பேருந்தை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த வாலிபர் ஒருவர் முந்தி செல்ல முயன்றார். மரப்பாலம் வரை அவரால் பேருந்தை முந்த முடியவில்லை. ஆத்திரமடைந்த வாலிபர் மரப்பாலம் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற பேருந்து முன்னாடி பைக்கை நிறுத்தி ஓட்டுநர் ராஜ்மோகனிடம் தகராறில் ஈடுபட்டார். மேலும் ஆத்திரமடைந்த வாலிபர் கருங்கல்லை வீசி பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்தார். இது குறித்த தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாலிபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திண்டிவனத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பதும் புதுச்சேரியில் இறைச்சி கடை ஒன்றில் தங்கி வேலை செய்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து ஓட்டுநர் ராஜ்மோகன் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆளுநர் இதற்கு அனுமதி தரக்கூடாது என கோரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பொது விவாதத்தின் போது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், ரமேஷ் பரமத் எம்எல்ஏ ஆகியோர் புதிய மதுபான தொழிற்சாலைக்கும் புதிய மதுபான கொள்கைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதிய மதுபான ஆலைக்கு முதலமைச்சர் அனுமதி அளிக்கிறார். இதற்கு
காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. புதிய மதுபான ஆலையால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும். எனவே ஆளுநரும் இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. இதனால் புதுச்சேரிக்கு வருமானம் அதிகம் கிடைக்காது. புதிய மதுபான தொழிற்சாலை வரக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என பேசினார். இந்த புதிய மதுபான ஆலைகளுக்கு அனுமதி அளிக்கும் உத்தேசத்தில் இருப்பதாக தெரிகிறது. இதை எங்களது காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அவர் கூறுவது போல இந்த மதுபான ஆலைகளால் பெரிதாக ஒன்றும் புதுச்சேரிக்கு வருமானம் விடாது. இது நமது நிலத்தடி நீரை உறிஞ்சுவதாகவும் புதுச்சேரி மக்களுடைய நீராதாரத்தை பாழ்படுத்துவதாகவுமே அமையும் என்பது எங்களது கருத்து. அதே போல இந்த மதுபான ஆலைகள் கண்டிப்பாக இதில் வரக்கூடாது என கூறுவது எங்களது கட்சியோட நிலைப்பாடு. புதுச்சேரி நூறடி சாலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் முதலியார்பேட்டை தொகுதி மரப்பாலம் பகுதியிலிருந்து இந்திரா காந்தி சிலை சதுக்கம் செல்லும் சாலை இடையே புதுச்சேரி விழுப்புரம் ரயில்வே பாதை உள்ளது. எனவே இங்கு ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் பாலத்தின் கீழே உள்ள பகுதியில் மக்கள் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முடியாமலும் பாலத்தின் மீது செல்ல பல கிலோமீட்டர் தொலைவு சுற்றி வரும் நிலையும் இருந்து வந்தது. இதனால் அங்கு மேம்பாலத்தின் கீழே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. இது ரூபாய் 5.38 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடைந்ததும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று சுரங்கப்பாதையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏவான சம்பத் இருசக்கர வாகனத்தில் சுரங்கப்பாதையில் சென்றார். அந்த வாகனத்தில் பேரவைத் தலைவர் செல்வம் அமர்ந்து சென்றார். காரைக்காலில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நீதி கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பணி நீக்க ஊழியர்களின் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை சாலையில் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நீதி கேட்டு நீதின போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2015 மற்றும் 16ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை அப்போது உள்ள இதே என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் பணி நியமனம் செய்தது. தேர்தல் துறை எதிர்க்க சொல்லதாக சொல்லி வாய்மொழி உத்தரவிட்டு எங்க அத்தனை பேரா வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்கட்ட போராட்டத்தில் நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் பயனாக கடந்த 2023ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் மற்றும் 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியினை அளித்து அறிவிப்பு செய்தார்கள். புதுச்சேரி அடுத்த கீழ்புத்துப்பட்டு மதுரா சாவடி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ரத உற்சவம் மற்றும் மயான கொள்ளை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த கீழ்புத்துப்பட்டு மதுரா சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ரத உற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 2 தினங்களாக அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் முக்கிய நாளான நேற்று ரத உற்சவ விழா நடைபெற்றது. இதில் வண்ண மலர்கள் மற்றும் சிறப்பு ஆபரணங்களை அணிந்த அம்மன் திருத்தேர் நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் மற்றும் சில்லறை காசுகளை ஏலம் விட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். துத்திப்பட்டு திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வட்ட ஆய்வாளர் சொக்கலிங்கம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை தேன்மொழி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக 5ஆம் மட்ட ஆய்வாளர் சொக்கலிங்கம், துத்திப்பட்டு ஊர் பிரமுகர் ராதாகிருஷ்ணன், பேங்க் ஆஃப் பரோடா மேலாளர் சீனிவாசன், பள்ளி மேலாண்மை குழு தலைவி அன்பரசி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள்
பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். முன்னதாக மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஏரிப்பாக்கம் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து வங்கிக்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் தனியார் இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் 200க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தொழிற்சாலை நிர்வாகம் தனியார் வங்கியில் கடன் பெற்றிருந்த நிலையில் கடனை செலுத்த கால தாமதமான காரணத்தினால் வங்கியானது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டது. இந்நிலையில் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கருதி இன்று காலை 9 மணி அளவில் வாசலின் நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கொண்டு தொழிற்சாலைக்குள் யாரும் செல்லாத வகையில் பூட்டு போட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தனியார் வங்கியானது தொழிற்சாலை நிர்வாகத்திடம் சமரசம் பேசிய தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்றும் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கொண்டு 6 மாத ஊதியமானது ஊழியர்களுக்கு நிலுவையில் இருக்கின்றது எனவும் தொழிலாளர்கள் தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கேட்டு ஊதியத்தை கேட்டு வருகின்றனர். திடீரென்று வங்கியானது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குடும்பம் பாதிக்கப்படுவதோடு 6 மாத ஊதியம் யார் வழங்குவது என்ற குழப்பத்தோடு தொழிலாளர்கள் தர்ம போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் அதிக பதக்கங்களை தட்டி சென்றனர். புதுச்சேரியில் மது போதையில் அரசு பேருந்து கண்ணாடியை கல் வீசி உடைத்து ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆளுநர் இதற்கு அனுமதி தரக்கூடாது என கோரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.